ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புதிய வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே தேவ பிரசன்னத்தை, தேவ நன்மையை, தேவ கிருபையை அதிகமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இந்த புத்தாண்டு செய்தியாக யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதனுடைய முந்தைய பகுதி, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிக கிருபையை இந்த வசனத்தில் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ கிருபை அதிகமாய் நம்மில் பெருகவும், பெருகுகிற தேவ கிருபை இன்னும் அதிகமான தேவ கிரியைகளை, தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை நிலைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த கிருபையை எவ்வண்ணமாய் நாம் நம்மில் பெருக்கிக் கொள்ள வேண்டும், தேவ கிருபைக்கு உரியதான கிருபா பாத்திரங்களாய் நாம் விளங்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் திறமைகள் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நாம் எவற்றை பயிற்றுவித்து எவற்றில் நாம் தேறினவர்களாயிருக்கிறோமோ அவைகள் அல்ல உதவப் போவது, தேவ கிருபை மாத்திரமே. கிருபையை சார்ந்து கொண்டு தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிற மனிதர்களாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த சின்ன குறுகிய செய்தியிலே 3 காரியங்களை 3 வசனங்களின் அடிப்படையில் சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை நாம் விளங்கிக் கொண்டு இந்த ஆண்டை தேவனுக்கென்று பயன்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. முதலாவதாக இந்த வசனம் சொல்கிற காரியத்தில் தேவ கிருபை அதிகமாய் பெருகும் என்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது எங்கே என்றால், பாவம் பெருகும் இடத்தில். பாவம் பெருகும் இடத்தில் முந்தைய காலங்களை விட அதிக கிருபையை வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் அதிகமான கிருபையை பொழிந்தருள பண்ணுகிற சூழல் எப்பொழுதென்றால், அதிக பாவம் உண்டாகும் போது. நம்மை சுற்றி ஏற்படுகிறதான இருளின் ஆதிக்கங்களை குறித்து தேவ பிள்ளை ஒருபோதும் கலங்க வேண்டாம். நம்மை சுற்றி எழும்பிக் கொண்டிருக்கிற சமூக தீமைகள், மனிதர்களுடைய இருதயத்தில் எடுக்கப்பட்டு போகிற அன்பு தாழ்ச்சி, இன்னும் பரிசுத்த குலைச்சல், சத்துரு தீமையை, வஞ்சகங்களை விதைத்து மனித இருதயங்களை பாழ்படுத்துகிற, ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வருகிற தீமைகளை பார்க்கிற தேவ மனுஷன், தேவ மனுஷி ஒருபோதும் கலங்க வேண்டாம். காரணம், பாவ சோதனை பெருகும்போது அதில் தன்னை காத்து கொள்ளும்படியான தேவ கிருபையும் பரிசுத்தவான்களுக்கு ஊற்றப்படுகிறது. நோவாவை ஒரு நல்ல உதாரணமாய் சொல்ல முடியும். நோவாவின் வாழ்வு மிக கடினமும் அசுத்தமும் பாவமும் சீர்கேடும் நிரம்பியிருந்த அந்த காலத்தில், தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தத்தக்கதான அந்த காலத்தில் கூட நோவாவுக்கும் நோவாவின் குடும்பத்தினராகிய 8 பேருக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, எங்கே பாவம் பெருகுகிறதோ அங்கே தப்புவிக்கும், தாங்கும், மன்னிக்கும், நிலைப்படுத்தும் தேவ கிருபையும் அதிகமாய் பெருகுகிறது. சோதம் கொமோராவின் அழிவிலிருந்து தப்பி ஓடுகையில் லோத்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிற அந்த ஜெபத்தில் சொல்கிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும் என்றால் நான் அங்கே அந்த மலைக்கு அல்ல, நான் இங்கே சமவெளிக்கு ஓடி போகும்படி கிருபை செய்யும் என்று கேட்கிறான். மெய்தான் பிரியமானவர்களே, பாவம் பெருகுகிற இடத்தில் தேவ கிருபை அபரிவிதமாய் அதிகமாய் பெருகும். ஆகவே பெருகி வருகிற தீமையை குறித்து கலங்க வேண்டாம். கிருபை பெருகும், கிருபை தாங்கும். கிருபையே பாவத்தை எதிர்த்து நிற்கிற பலனையும் சத்துவத்தையும் நமக்கு கொடுத்து உங்களை கர்த்தருக்குரியவர்களாய் நிலைப்படுத்தும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில்
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகியிருந்தது என்று வேதம் சொல்கிறது. தேவ கிருபை பூரணமாய் விளங்கும்படி எல்லார் மேலும் நிறைவாய் இருந்த அந்த தேவ கிருபை, அங்கே இந்த வசனம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாயிருந்தார்கள். They were the witness for the resurrection of Jesus Christ. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர்கள் வேறு எந்த சான்றுகளையும் வைப்பதை விட தங்களையே முதலாவதான கண் கண்ட சாட்சியாக அவர்கள் தங்களை பிரசன்ட் பண்ணுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ கிருபை பூரணமாய் எங்கு பொழிந்தருளும் என்றால், நாம் வாசித்த இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பதின் மூலம், எங்கெல்லாம் கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தரை குறித்த சாட்சி, ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பின் செய்தி சாட்சிகளாய் அறிவிக்கப்படட்டும். இனி காலம் செல்லாது. இனி நாம் கர்த்தருடைய சாட்சியை மறைத்து வைக்க முடியாது. இந்த ரட்சிப்பின் செய்தியை புதைத்திருக்க முடியாது. அதை சாதாரணமாய் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது அறிவிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வுகளே அதற்கு சாட்சிகளாய் காட்டப்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்வுக்கு ஒருவேளை உங்கள் இருதயங்களில் கலக்கம் இருக்கும் என்று சொன்னால், நான் எப்படி இவ்வளவு மகத்தான பரிசுத்த வார்த்தைகளுக்கு சாட்சியாய் இருக்க முடியும்? நான் எப்படி பாவ மன்னிப்பின் விடுதலைக்கு எப்படி சாட்சியாய் இருக்க முடியும் என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்த வாழ்வை குறித்து கலக்கம் இருக்கும் என்றால், இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே நமக்கு ஒரு பெரிய உற்சாகமான செய்தியை வைத்திருக்கிறார். சாட்சி பகர்ந்த ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை பூரணமாயிருந்தது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தருக்கு அவர் வைத்த இடங்களிலே, அவர் வைத்த ஸ்தானங்களிலே சாட்சிகளாயிருப்போம். பலனோ அவர் கட்டளையிடுவார். அது கிருபை என்கிற வடிவிலே உங்களுக்கு பலன் கட்டளையிடப்படும். அந்த ஆவிக்குரிய பலனாகிய தேவ கிருபையை சார்ந்து கொண்டு ஒருபோதும் நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய பக்தியை, திறனை, ஆவிக்குரிய எந்த செயல்பாடுகளையும் அந்த மேன்மைகளையும் சார்ந்து கொள்ள வேண்டாம். தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் சாட்சியாய் நிற்கும்படியான பலனை தேவ கிருபை கட்டளையிடும். பூரண கிருபை கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருந்தவர்கள் மேல் உண்டாகியிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனத்தில் வாக்கியம் இப்படி சொல்கிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தில் கிருபையை பற்றிய செய்தி என்னவென்றால், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இந்த தேவ கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால், அநேக ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள் என்பதை அல்லாமல், இந்த செய்தி என்னவென்றால், ஒரு துதியின் ஆவி பற்றி பிடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனம், ஒரு சமூகமே கர்த்தரை இன்னார் என்று அறிந்து அவரை துதித்து அவரை உயர்த்தும்படியாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள். a community of praise and worshippers. a community of worshippers. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை ஆவியானவர் துதியின் ஆடை அணிவித்து அவர்களை எழுப்புகிறார். துதியின் ஆடையை அணிவித்து அவர்களை பயன்படுத்துகிறார். அது எதற்கென்று சொன்னால், தேவ மகிமை வெளிப்படும் போது உண்டாகிற தேவ கிருபை, அந்த இடத்திலே விளங்கும் தேவ கிருபை அந்த ஜனத்தின் மேல், அந்த பட்டணத்தின் மேல், அந்த தேசத்தின் மேல் வெளிப்படும் தேவ கிருபையை, அது எதை ஆதாரமாய் கொண்டது என்று சொன்னால், தேவனை ஸ்தோத்தரிப்பதின் மூலம். இந்த ஸ்தோத்தரித்தல் என்பதற்கு அடித்தளமான ஒரு செய்தியையும் சொல்லி நான் இந்த வாழ்த்து செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அதாவது, தேவனை எந்த அளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோமோ
அந்த அளவின் படியே உண்டாகிற ஆராதனையின் அனுபவம். நம்முடைய துதித்தல், ஸ்தோத்தரித்தல் எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எந்த அளவிற்கு என் தேவனை அறிந்திருக்கிறேன். தேவனை அறிந்த அனுபவம் நம்முடைய துதியின் நிலைமையவே மாற்றி அமைத்துவிடும். உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அறியப்படுகிறவர். 5 அதிகாரங்கள் வரைக்கும் அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார், பெரிய ஊழியங்களை செய்கிறார். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, ஏசாயா ஒரு தரிசனத்தை கண்டார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவராக தேவனை தரிசித்தார். அப்பொழுது அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம். தன்னை அசுத்தமான மனுஷனாய், அதுவரையும் பெரிய தீர்க்கதரிசி என்று நினைத்து கொண்டிருந்த நபர் தன்னை ஒரு தகுதியற்றவனாய், மாத்திரமல்ல அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய சுற்றுச்சூழல், சரௌண்டிங்கும் அது அசுத்தமானதா இருக்கிறது. I live in an ugly or defiled environment என்று சொல்லி அவர் தன்னுடைய சூழலையும் குறித்து அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் தேவனை தரிசிக்க, தேவனை அறிகிற அறிவில் வளர வளர நம்முடைய ஆராதனையின் அந்த முறைமை மாற்றி அமைக்கப்படும். அதுவரையிலும் இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர்மேட்டு கொண்ட மனுஷன், உம்மிடத்திலே ஸ்லாக்கியம் பெற்றவர், நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கிற மனோபாவம் மாறி அவரை இருக்கிற வண்ணமாய் அறிய அறிய, சிருஷ்டிகருடைய வல்லமையை அறிய அறிய, அவருடைய தெய்வீக மகிமையாகிய ஷெக்கினாவை அறிய அறிய, தேவ மகிமைக்கு நெருங்கி செல்ல செல்ல நம்மில் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுதான் நம்மை துதியின் ஆடையை அணிவித்து ஒரு பெருங்கூட்டம் ஜனம் தேவன் இன்னார் என்பதை அறிந்து, சிருஷ்டிகர் என்று அறிந்து அவரை தொழுது கொள்ளுகிற 1ஆம் அதிகாரம் ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிந்து ஸ்தோத்தரியாமல், அவர் சிருஷ்டிகர் என்று அறிந்து ஸ்தோத்தரிக்கிற, தேவனை பற்றிய அறிவின் அடிப்படையில் எழும்புகிற ஸ்தோத்திரம், தேவனை பற்றிய அறிவின் அடிப்படையில் எழும்புகிற ஆராதனை உண்டாகும்போது அங்கே பயபக்தி இருக்கும், அங்கே பணிந்த ஆவி இருக்கும், அங்கே விழுந்து கிடத்தல் இருக்கும், அங்கே பாவத்திற்கான மன வருத்தம் அங்கே இருக்கும், மன்னிப்புக்கும் பரிசுத்தத்திற்கும் ஏதுவான கதறுதல் அங்கே இருக்கும். அது ஒரு வித்தியாசப்பட்ட ஆராதனையாயிருக்கும். அப்பொழுது வெகு கூட்டம் ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தரிடத்திலே பணிந்து அவரை ஸ்தோத்தரிக்கும் போது தேவ கிருபை அந்த இடத்துல பலமாய் இறங்கி, அதைத்தான் நம்ம இன்னொரு பாஷையில் சொல்லுகிறோம், எழுப்புதல்கள். அங்கே ஒரு எழுப்புதல், இங்கே ஒரு எழுப்புதல், வேல்ஸ் எழுப்புதல், இப்படிலாம் நம்ம சொல்றது போல இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு, ஒரு உயிர் மீட்சிகளுக்கு, அந்தந்த ரீஜன் வைஸ் ஒரு உயிர் மீட்சிகளுக்கு, ரிவைவல்களுக்கு இது வழி நடத்தி செல்லும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த ஆண்டிலே தேவ கிருபையை அதிகமாய் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதிக கிருபையை தர சித்தம் உள்ளவர். கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அது தகுதி இல்லாதவர்களுக்கு அல்லது தகுதி பார்த்து கொடுப்பது இல்லை என்று சொன்னாலும், கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தியானித்த இந்த வசனங்களின் அடிப்படையில் கர்த்தருக்கு முன்பாக அதிக கிருபையை பெற நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டிலே பலமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. தைரியமாய் முன் செல்லுங்கள். தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும். கிருபையின் ஆண்டவர், கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேல் நன்மையாய் வாசம் பண்ணுவார். இதுவரையிலும் நீங்கள் கண்டிருந்த தேவ கிருபையை பார்க்கிலும் அதிகமான கிருபையை இந்த நாட்களிலே நீங்கள் கண்டு பெற்று உணரும்படி, அனுபவிக்கும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாய் வாழும்படி, பரிசுத்தத்தில் முன்னேறி செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை சுதந்தரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடன் இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். God bless you.